பரிசுத்த தோழமை ஜீவிதங்களே, நீங்கள் யார்கிட்டையாவது இருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன். என்னென்னா, நான் விசுவாசம் விசுவாசம் அப்படிங்கிறத பற்றி பேசுவேன். அதுக்கு அவர் சொல்லுவார், விசுவாசம் இருக்கலாம், ஆனால் அந்த விசுவாசம் ஞானமானதாக இருக்கணும், ஞானத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்லுவார். ஆக்சுவலி என்னென்னா, விசுவாசம் என்பது காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை பார்க்கறது தான் விசுவாசம்னு சொல்கிறோம். ஓகேவா? பரலோகராஜ்யத்தை யாரும் பார்த்ததில்ல, ஆனால் அது இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறோம். அதுதான் விசுவாசம். ஓகேவா? ஆனால் இங்கே இவங்க சொல்கிறதான வார்த்தை என்னென்னா, விசுவாசம் இருக்கணும், ஆனால் அது ஞானத்தோடு இருக்கணும், ஞானமாக இருக்கணும் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அதாவது இவங்க சொல்கிறாங்க இல்லையா, விசுவாசம் இருக்கணும் ஆனால் ஞானத்தோடு இருக்கணும்னா, அது என்ன மாதிரியான ஞானம்னா, அது மாம்சத்துக்கு ஏற்ற ஞானம், அது ஆவிக்குரிய ஞானம் அல்ல. அதாவது அவங்க எப்படின்னா, மாம்சத்துக்குரிய ஞானத்தோடு தான் எப்பயுமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புறவங்க, வார்த்தைகளை பேசுகிறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் கூட இதுக்கு ஒரு புரிதலை ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது வெற்றி அப்படிங்கிற ஒரு சகோதரன், அவனுக்கு மாடு குத்தி அவனுடைய குடல் சரிஞ்சு அவனுடைய மண்ணீரல் எல்லாமே அழுகி போன ஒரு நிலைமையில் இருந்ததுங்க. ஆஸ்பத்திரியில் இருந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அவனுடைய மண்ணீரெல்லாம் அழுகி போச்சு. இது ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்பொழுது அவனுடைய சித்தி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, இது மாதிரி சார், என்னுடைய மச்சான் மகன் வந்து ஆஸ்பத்திரியில் வச்சுருக்குறாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்காக நீ ப்ரேயர் பண்ணு, கொஞ்சம் சத்திய வார்த்தைகளை சொல்லு அப்படிங்கிறதா சொன்னாங்க. இப்போ அவன் படுத்த படுக்கையில் கிடக்கிறான். அவன்கிட்ட நான் எதுவும் பேச முடியாது. அதோட என்னென்னா, அவங்களுடைய அண்ணன் பேர் வந்து வினோத் அப்படிங்கிற பையன்கிட்ட அவன் பேச சொல்லி நம்பர் கொடுத்துருந்தாங்க. நானும் அந்த பையனோட பேசினேன். நானும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். போய் அந்த பையனோட இருந்து நிறைய ஆலோசனைகளை கொடுத்தேன். அவங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கு சொன்னேன். ஓகேங்க. இப்படி இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இயேசுவை பிடிக்க ஆரம்பித்தது. ஓகே. அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரியை விட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவனை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன். இப்போ எப்படி தம்பி பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு. அவன் சொல்கிறான், இல்லைண்ணே, டாக்டர் இப்போ தான் வந்தாங்க, இது மாதிரி தம்பியை பற்றி சொன்னாங்க, தம்பி கொஞ்சம் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், கடவுள் தான் இனிமேல் பார்த்துக்கிறணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த மண்ணீரெல்லாம் அழுகி போச்சுண்ணே, ரொம்ப அவன் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தானே இருக்கிறான் அப்படிங்கிறத சொன்னாப்புல. சொல்லும்போது நான் கொஞ்சம் அந்த படித்த அறிவு எனக்குள்ள இருந்ததுனால, அப்போனா டாக்டர் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டாருன்னா அது கரெக்டாக தான் இருக்கும், அப்போனா இனிமேல் அந்த பையன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே தோணிட்டேன். சரி, இவன்ட்ட இனிமேல் என்னென்னா, மரித்தோரையும் உயிரோடு எழுப்பத்தக்கதான விசுவாசத்தை பற்றி பேசினா போச்சு. ஒருவேளை அந்த பையன் இறந்துட்டானா நம்ம தேவன் தான் அசிங்கப்படுவார், துக்கப்படுவார் அப்படிலாம் நினச்சிட்டு நான் அவன்கிட்ட வந்து எப்படின்னா, டாக்டர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவனுக்கு சாதாரணமாக டாக்டருக்கு பேசின வார்த்தைகளுக்கு சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, இது நீ எதுனாத, எதுவும் கவலைப்படாத, நாங்களாம் இருக்கிறோண்டா தம்பி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறேன். பேசும்போது எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து கேட்குறாப்புல, அந்த பையன் எப்படி இருக்கிறான், ஆஸ்பத்திரியில் பார்க்க போன பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போமா நான் சொல்கிறேன், இல்லை, டாக்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் அவன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கடவுள் தான் பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறதா சொல்லிட்டாரா, நம்மளும் அவனை பற்றி எதுவும் வேணாம், ஏன்னா அவன் உள்ள இப்போ அப்படி இருக்கிற நிலமையில அவன் இறக்குறதே மேல்றா அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னேன். ஆனால் எங்கள் அண்ணன் இதில் என்ன தெரியுமா, எங்கள் அண்ணன் வந்து பள்ளிக்கூடத்தில், அதாவது 8வது வரை தான் படிச்சிருக்கிறான். எங்கள் அண்ணனை பற்றி நான் குறையாக சொல்லணும்னு சொல்லலை, அவனுடைய விசுவாசத்தை நான் மேன்மையாக சொல்லுவேன். அதுபடி ஒரு சின்ன ஒரு இது, 8வதுல அவன் எடுத்த மார்க்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த மார்க்கு 35 கூட வராது. மொத்த மார்க்கே தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் சேர்த்தாவே இதனுடைய மார்க் மொத்தமாக சேர்த்தா கூட 35 வராது. பாஸ் மார்க்குங்கிறது ஒவ்வொரு பாடத்துக்கும் 35 மார்க்கு. ஆனால் இவனுடைய மொத்த மதிப்பெண்ணை சேர்த்தா கூட இவ்வளோ வராது. அவன் படிக்கிறதுல ரொம்ப என்ன காட்டிலும் சொல்லல, அவன் வந்து ரொம்ப மோசமான ஆள் படிக்கிறதுல. ஆனால் நான் நல்லா படிக்கிற பையன். ஸ்தோத்திரம். இப்படி இருக்கும்போது நான் என்னை பெருமையாக பேசிட்டேன்னு நினைக்க வேணாம், அடுத்து சொல்கிறேன். எங்கள் அண்ணன் ஃபோனை வாங்கிட்டு, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கொடு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னான். நானும் ஃபோன் பண்ணி கொடுத்தேன். எங்கள் அண்ணன் பேசினான் அந்த வினோத்துங்கிற பையன்கிட்ட. வினோத், நீ கவலைப்படாத, உன் தம்பி பழைச்சிக்கிடுவான், இயேசு வந்து மரித்தவங்களையும் உயிரோடு எழுப்பினவர், அந்த இயேசுவினுடைய நம்பிக்கை உனக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கான் விசுவாசத்தை பற்றி.
மரிச்சோரையும் உயிரோடு எழுப்பினவர், கண்ணு தெரியாதவங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பத்தக்கதான விசுவாசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாப்புல. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே என் மனசு அப்படியே குத்துது. படிப்பறிவே இல்லாத இவனுக்கு விசுவாசத்தை பற்றி பேச இவ்வளவுக்கு தைரியம் இருக்கு, என்னால் ஏன் முடியாமல் போச்சு? நான் மருத்துவர் சொன்னதான ஆலோசனைகளை தானே நான் உடனே நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் குற்ற உணர்வு அடைஞ்சு அழுதுகிட்டே அப்படியே வந்துட்டேன். மனசுக்குள்ளே அழுதுகிட்டே வந்துட்டேன் வெளியில். எங்கள் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காப்புல, நான் கொஞ்சம் அப்படியே வயக்காடு பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த வயக்காடு பகுதியில் போயிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னால் அந்த வினோத்துங்கிற பையன்ட்ட விசுவாசமாக பேச முடியலை, விசுவாசத்தை பற்றி பேச முடியலை ஆண்டவரே. ஏன்னா எனக்குள்ள அந்த நன்மை தீமை அறியத்தக்கான அறிவு இருந்தது. உலகம் சொல்லுகிறதான ஞானம், அதாவது மாம்சத்துக்கு ஏற்றபடியான ஞானம் எனக்குள்ளே இருந்ததுனால நான் மாம்சத்துக்கு சாதகமாக நானும் பேசிட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி கெஞ்சி அழுது நான் மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் அந்த வினோத்துங்கிற அந்த தம்பி பயலுக்காக, அதாவது வினோத்தினுடைய தம்பி பேர் வெற்றி, அவனுக்காக ஜெபம் பண்ணேன், பழச்சிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் எங்கள் அண்ணன் வந்து பார்த்து அந்த ஃபோனை வாங்கிட்டு கேட்குறேன், என்ன பேசுனேன், என்ன சொன்னாப்புல அப்படின்னு கேட்டேன். இல்லைடா, இது மாதிரி நான் அவன்கிட்ட விசுவாசத்தை பற்றி பேசியிருக்கிறேன், அவன் ஏசுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான், இனிமேல் அவங்க தம்பி பழச்சிக்கிடுவான்டா அப்படிங்கிறத சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபோன் வருது. என்னென்னா, அண்ணன் வெற்றி வந்து பொழைச்சிக்கிட்டான், இப்போ நல்லா இருக்கிறானே அப்படின்னு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அண்ணன் விசுவாசத்தை பற்றி பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த வினோத்துங்கிற பையன் அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து இயேசுன்னு கதற ஆரம்பிச்சிருக்கிறான். அவன் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாட்டி, அவங்களுடைய பெரியம்மா எல்லாருமே இயேசுவே என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து டாக்டர் சொன்னாரா இப்படி இல்லை, ஆனால் இந்த பையன் சொன்னதான ஒரு வாக்கு மூலம். டாக்டர் அந்த பையன்ட்ட சொல்லியிருக்கிறாங்க, என்னன்னு தெரியலப்பா, உங்கள் தம்பி பிழைக்க மாட்டான்னு தான் நினச்சோம், ஆனால் ஏதோ ஒரு புது வகையான ஒரு ஆற்றல் உன் தம்பிக்குள்ளே போனதை நாங்கள் பார்த்தோம், உன் தம்பி பிழைச்சிக்கிட்டான் அப்படின்னு. ஆனால் அதுக்கிடையில் இங்கே இயேசுன்னு கத்திருக்கிறாங்க. இது உண்மையான நடந்த சாட்சிங்க, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சாட்சி. ஓகேவா? இப்போ அந்த வெற்றிங்கிற பையன் பிழைச்சி இன்னும் வரை கூட நல்லா தான் இருக்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போனா இந்த இடத்துல மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தின்படி நான் பேசினேன், நான் சிந்தித்தேன், அதில் நான் உடஞ்சி போயிட்டேன். ஓகேவா? ஆனால் இங்கே எங்கள் அண்ணன் பேசுனது எப்படின்னா ஆவிக்கேற்ற ஞானம், அந்த விசுவாசம், அதில் வந்து அந்த விசுவாசத்தில் வந்து ஞானமாக பேசணும் அப்படிலாம் இல்லை. இயேசுவை நம்பி நீ எது பேசுனாலும் விசுவாசமாக இரு. ஓகேவா? தவறான காரியங்களுக்கு அல்ல, நன்மையான காரியங்களை இயேசு செய்வார், அதில் நம்ம விசுவாசமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தானே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசு அதாவது சரீர சுகம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை ஆவியானவர் உயிர்த்தலை செய்வார், உயிர் பெற செய்வார்னு வேதம் சொல்லுது நமக்கு. ஆனால் நம்ம அதை நம்புகிறோமா? இன்னும் இயேசப்பாவை காட்டிலும் மருத்துவரை தானே நம்பி ஓடிட்டுருக்குறோம். மருத்துவரை நம்ப வேணாம், மருத்துவமனைக்கு போக வேணாம்னு சொல்லலை, எல்லா விஷயத்துக்கும் நம்ம அங்கே தான் ஓடிட்டுருக்குறோம். 90க்கு அங்கே தான் ஓடிட்டுருக்குறோம். ஓகேவா? எதுக்கு போகணுமோ எதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஞானம் ஃபஸ்ட்டு வேணும் பிரியமானவர்களே. ஓகே, ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இந்த இடத்துல நான் மாம்சத்துக்கேற்ற ஞானத்தை தான் நான் இன்னும் கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். மாம்ச ரீதியாக தான் உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது மாம்சத்துக்கு ஏற்ற ஞானம் சொல்லப்படுது. இந்த ஞானத்தை தான் இன்னைக்கு உள்ளவங்க சொல்கிறாங்க, விசுவாசிக்கலாம், விசுவாசம் இருக்கலாம், ஆனால் அதில் ஞானமாக இருக்கணும், ஞானத்தோடு விசுவாசிக்கணும் அப்படிங்கிறத நிறைய போதகர்களும் சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த போதகர்கள் சொல்லுகிறதான ஞானம் எதுனா மாம்சத்துக்கு ஏற்றபடி இருக்கா, அந்த ஞானத்தின்படி, மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தின்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 1:12 நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. ஓகேவா? நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஃபஸ்ட்டு நினச்சி பாருங்களேன். ஆவியானவரை காட்டிலுமா மனுஷனால் எல்லாமே செய்ய முடியும்? இந்த ஆவியானவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார், நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறார். வேறு யார்ட்டையும், மருத்துவர்கிட்டையோ வேறு யார்ட்டையும், அது ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் எனக்கு ஒன்றும் தெரியலை, அங்கே இருக்கலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது, ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டது ஆவியானவர். நமக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறார். கிறிஸ்துவையே மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதான ஆவியானவர் நமக்குள் வாசமாக இருக்கிறார். அவர் வாசமாக இருப்பதனால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாக இருப்பதனால் சாவுக்கு ஏதுவான நம் சரீரங்களையும் அவர் என்ன உயிர்த்தெழ செய்கிறாருங்க. அவர் உயிர்த்தெழுதலின் ஆவியானவர். புரியுதா? இயேசு பாடுபட்டார், மரித்தார், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார். ஓகேவா? இயேசுவை மட்டுமல்ல நிறைய பேரையும் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு.
அப்படிப்பட்டதான ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அதான் கிருபை. நமக்குள் வாசம் செய்கிறார். அதை ஃபஸ்ட் நம்ம உணரணுங்க. நமக்குள் உணரணும் அதை. அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர், அதாவது ஊழியர்கள், நான் சொல்கிறது மெயினாக என்னென்னா, ஊழியர்கள் எப்படின்னா நமக்குள் இருக்கிற ஆவியானவரை நம்ம மறந்துடுறோம். ஆவியானவர் வேறு எங்கேயும் இல்லையே. சர்வ வல்லவருடைய சுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போனா அவருடைய சர்வ வல்லவருடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்குன்னா இது சாதாரண வியாதி, இது நீங்காதா? இன்னொன்று, இந்த சர்வ வல்லவருடைய சுவாசம் அந்த கிறிஸ்து வெளிப்படாத அளவுக்கு தடை செஞ்சுருக்கு. அடுத்து கிறிஸ்துவனுடைய ஆவி அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அழிக்கிற அளவுக்கு அவருடைய நாசியின் சுவாசத்தினால் அழிக்குமா. அப்படிப்பட்டதான தேவனுடைய மகத்துவங்களையும் உன்னதங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிறார். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கக்கூடியதான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆகவே இந்த இடத்துல ஞானம் மாம்சத்துக்கு ஏற்றபடியான ஞானம் அல்ல. சரியா? இன்றைக்கி நிறையா சபைகளில் மாம்சத்துக்கு ஏற்றபடியான ஞானத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பூமிக்குரிய காரியங்கள், அதாவது தாவீது சொல்கிறாரு, என் ஆத்துமா மண்ணோடு மண்ணோடு ஒட்டி இருக்கிற என் ஆத்துமாவை எப்படியாவது பிரிச்சிருங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாரு தாவீது. ஆனால் நாம் இன்னைக்கு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ஆத்தும சுத்திகரிக்கக்கூடியதான கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? தாவீது இப்படி சொன்னார், நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என் ஆத்துமா இன்னும் மண்ணோடு ஒட்டணும், என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுறதுக்கு நம்ம அந்த ப்ராசஸில் போயிட்டுருக்குறோம். இல்லை, ஆத்துமா மண்ணோடு ஒட்டியிருக்கு. மண்ணோடு ஒட்டி இருக்கிற ஆத்துமாவை நாம் பிரிக்க போராடணும். இன்னொன்று, தாவீதினுடைய காலகட்டத்தில் அது ஒரு பெரிய போராட்டம் தான். ஆனால் நமக்கு இப்பொழுதோ அது அப்படி இல்லை. நமக்கு புதிய சிருஷ்டி கொடுக்கப்பட்டாச்சுங்க. இன்னொன்னையும் புரிஞ்சுக்கிறேங்க. இந்த புதிய சிருஷ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, புதிய ஆவி வேற, பரிசுத்த ஆவி வேற அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறணும். ஸ்தோத்திரம். புதிய ஆவி, இந்த புதிய ஆவி உருவாகிறதுக்கு முன்னாடி மனுஷனுக்குள்ளே இருந்தது பழைய ஆவி. இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு ஆவி இருக்குது, சரியா? அடுத்து நான் பழைய ஆவின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பழைய ஆவிங்கிறது ஆதாமினுடைய ஆவி. ஓகேவா? புதிய ஆவிங்கிறது கிறிஸ்துவனுடைய ஆவி. இப்போ நான் இந்த பூமியில் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு நானே ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கிறல. ஏற்கனவே இருக்கிற ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், உலக வாழ்க்கை. அது அந்த உலகத்தினுடைய வாழ்க்கையெல்லாம் ஆதாமினுடைய ஆவினால் கெட்டு போனதாக இருக்குது. ஓகேவா? இப்போ நானும் அந்த ஆவிக்குள்ளாக போய் என்ன பண்ணிக்கிட்டேன், என்னை கெடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அந்த பழைய ஆவிங்கிறது ஆதாமினுடைய ஆவி. அந்த ஆவியின்படி நான் வாழ்ந்தேன், நான் புதுமையாக பிறந்தேன். ஆனால் ஆதாமினுடைய ஆவியை நான் எடுத்து பயன்படுத்தினதுனால என்னுடைய ஆவி பழைய ஆவியாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸ்தோத்திரம். இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே என்னுடைய ஆவி சுத்திகரிக்கப்பட்டுருச்சு. நான் இப்போ புதிய ஆவி உடையவனாக இருக்கிறேன். நான் பழைய ஆவியில் நடந்தவன். இப்போ என்னென்னா புதிய ஆவியை, அதாவது ஆதாமினுடைய ஆவியை உடையவனாய் நடந்த நான் இப்பொழுது புதிய ஆவியை பெற்றுக்கொள்கிறேன். அந்த புதிய ஆவி யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் அல்ல, அது கிறிஸ்து. அந்த புதிய ஆவியை நான் பெற்றுக்கொள்கிறேன். அந்த புதிய ஆவியை நான் கொள்கிறேன். இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? புதிய மனுஷனாக இருக்கிறேன். அந்த புதிய ஆவிக்கான மகத்துவம், பிரகாசம், மகிமை யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்கிறேன். அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஓகேவா? ஓகே. இப்போ நான் ஒரு புதிய மனுஷனாக இருக்கிறேன். இப்போ எனக்குள்ளே பழைய மனுஷங்கிற ஒரு சுவாபமும் இருக்குது. அந்த பழைய மனுஷ சுவாபம் யார்? அந்த பழைய மனிதனுடைய ஆவி யாருடைய ஆவின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆவி பழைய மனுஷனாக வாழ்ந்துச்சு இல்லையா, அது யாருடைய ஆவின்னு பார்த்தீங்கன்னா ஆதாமினுடைய ஆவி. ஆதாமினுடைய ஆவி என்னை பிறந்ததுலேருந்து வளர்த்து கொண்டு வந்துச்சு. அது வளர்த்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அதனுடைய ஆவி, அதனுடைய பக்குவங்கள் எதுவும் சரியில்லாதனால நான் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியை உடையவனாக மாறிட்டேன். ஓகேவா? இப்போ எனக்குள்ள 2 விஷயங்களாக பிரிக்கப்படுது. ஒன்று பழைய ஆவி, இன்னொன்று புதிய ஆவி. பழைய ஆவிங்கிறது ஆதாமினுடைய எல்லா செயல்களையும் செஞ்சதான ஆவி. இப்போ புதிய ஆவிங்கிறது இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு அவர்படி செய்ய போகிறதான ஆவி. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும் தயவுசெய்து. புதிய ஆவி வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நான் பிறந்த உடனே என்னுடைய ஆவியை வளர்க்குறதுக்கு ஆதாமினுடைய ஆவிகள் என்ன பண்ணுச்சு? எனக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துச்சு. நீ உலகத்தில் இந்த பூமியில் வாழணும்னா காசு பணத்தை சம்பாதிக்கணும், இப்படி இருக்கணும். கடவுளை, அதாவது எப்படின்னா கடவுள் இருக்கிறத போலவே ஒரு மாய வலைகளை விரிச்சிச்சு. காணல் நீரை போல் கடவுளை காட்டணுச்சு. ஓகேவா? பெருமை தான் உன்னுடைய கௌரவம். உன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. நீ பெருமையாக இருக்கணும். 4 பேருக்கு முன்னாடி பெருமையாக பேரும் புகழோடும் பணம் சம்பாரிச்சு அப்படி வாழணும், இப்படி வாழணும்னு சொல்லி எனக்குள்ளே பெருமையை திணிச்சு பெருமையின்படியே வாழ வச்சது இந்த உலகம். ஓகேவா? ஆனால் இப்போ நான் புதிய ஆவியை பெற்றுக்கொண்டுட்டேன்.
எனக்கு அந்த பெருமை எதுவுமே வேணாம், நான் தாழ்மை உள்ள மனுஷனாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அப்பொழுது ஏசப்பா எனக்கு கிடைக்கிறாரு. அவருடைய புதிய ஆவியை நான் பெற்றுக்கொண்டுட்டேன். இப்போ இந்த புதிய ஆவி இருக்கு இல்லையா, இந்த புதிய ஆவியும் வளர்ச்சிக்கு எதுவாக போகணும். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதோட அதனுடைய வாழ்க்கை முடியறதில்ல. அது என்ன பண்ணும், குப்புக்கும், அடுத்து தவளும், அடுத்து எந்திரிக்கும், நிற்க பழகும், அடுத்து நடக்க பழகும், அடுத்து ஓட பழகும், அடுத்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுபோல தான் இந்த புதிய ஆவியினுடைய வளர்ச்சி. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டோன்னே நான் ஒரு புதிய மனுஷன் ஆயிட்டேன். பழைய மனுஷன் இருக்கிறானான்னு பார்த்தா இருக்கிறான். அவன் வந்து செயல்பட முடியாத அளவுக்கு அவனுடைய ஆவியை தேவன் என்ன பண்ணிட்டாரு, அழிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த பழைய மனுஷனுடைய ஆவி ஆத்துமாலையும் ஒட்டி இருக்கு. அது சூழ்நிலைகள் வரும்போது வெளிப்படும். ஆனால் அதுக்கு தான் என்னென்னா நமக்காக பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் கொடுத்துருக்காரு. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கத்தக்கதான ஆவி. ஓகேவா, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கத்தக்கதான ஆவியை பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா நமக்கு அந்த புதிய சிருஷ்டியை, புதிய ஆவியை வளர்ச்சி அடைய வைப்பதற்காக, புதிய ஆவியில் நாம் பலன் கொள்ளப்படும்படியாக ஆவியான நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. இது நல்லா புரிஞ்சுக்கிறணும். புதிய ஆவியை வளர்ச்சி அடைய செய்வதற்காகவும் புதிய ஆவியை வளரச் செய்வதற்காகவுமே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்குறாரு. எதை பற்றின ஞானம், தேவனை பற்றிய ஞானம், ஆவிக்குரிய ஞானம். நீ முன்னாடி இப்படிலாம் வாழ்ந்த, பெருமைக்காகவே வாழ்ந்த, இனிமே அப்படி அல்ல, நீ மனத்தாழ்மையாக இருக்கணும். இனி நீ பரலோகத்துக்கு எதுவான காரியங்களை சிந்திக்கணும். இந்த பூமியில் முன்னாடி பிறந்ததுலேருந்தே நீ என்ன பண்ண, உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஓடின, உலகத்தினுடைய பாடுகளை நீ ஏற்றுக்கொண்ட. ஓகேவா, உன்னுடைய அம்மா பேச்சு, தாத்தா பேச்சு, உன்னுடைய பாட்டி, இவங்களுடைய லட்சியத்துக்காக நீ வாழ்ந்த, உலகத்தினுடைய லட்சியத்துக்காக வாழ்ந்த. இனிமே அப்படி அல்ல. உன்னை தேவன் எதற்காக தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை முன்குறித்தாரோ அந்த லட்சியத்துக்காக நீ வாழணும். அப்படிங்கிறதா அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே முன்குறித்தார் இல்லையா, அந்த திட்டங்களையும் தீர்மானங்களையும் நமக்கு ஆவியானவர் மூலம் சொல்லிக் கொடுப்பாரு. எப்படின்னா, கிறிஸ்துவை முன்வைத்து கிறிஸ்துவனுடைய ஆவியிலேயே நம்மளை உருவாக்குவார். நாம் கிறிஸ்துவனுடைய ஆவியில் அப்படியே உருவாக்கப்படுவோம். ஓகேவா, வளர்ச்சி அடைவோம். இப்படிப்பட்ட ஞானத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக ஞானத்தையும் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான படைப்பு தான். நீங்கள் சொல்லப்போனால் புது சிருஷ்டிக்குள்ளாக ஒவ்வொருவரும் வித்தியாசமான படைப்பு. இப்போ பவுல் இருக்கிறாருன்னா பவுலும் ஒரு புது சிருஷ்டி இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் வேறு. பேதுருவும் ஒரு புதிய ஆவியை பெற்றுக்கொண்டவர், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் வேறு. ஆனால் எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோருமே தனித்தனி சிறப்புகளை பெற்றவங்களாக இருக்கிறாங்க. ஒரே வேலையை தான் செய்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய வேலை மகிமையுள்ளதாக இருக்குது பாருங்களேன். ஓகேவா, அதுபோல தான் இப்போ நம்மளுடைய படைப்பும். நாம் இதுக்காக உண்டாக்கப்பட்டோம் அப்படிங்கிறத ஞானத்தையும் அடுத்து தெளிவையும் கொடுப்பாரு. ஓகேவா, இப்போ நம்ம சூழ்நிலையில் போய் இதுன்னும் போது, இப்போ நான் என்னுடைய பிறந்த ஊரில் நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிகரெட் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செஞ்சேன். சரியா, இப்போ செஞ்சு முடிச்சுட்டு நான் இப்போ வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதே இடத்துக்கு போகிறேன். அதே இடத்துக்கு போகும்போது எனக்கு எப்படிப்பட்ட சிந்தனை வரும், சிகரெட் அடித்தோமே, தண்ணி அடித்தோமே அப்படிங்கிற சிந்தனை தானே வரும். ஆனால் இங்கே பரிசுத்தாவின் என்ன பண்ணார், இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, முன்னாடி பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், அந்த இடத்துக்கே போகக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் பரிசுத்தாவின் என்ன பண்ணுவது தெரியுமா, கூட்டிகிட்டு போவார், அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். நம்ம போராடுவோம், ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு அந்த இடத்துக்கு போனாவே எனக்கு வந்து இந்த மாதிரி சிந்தனை வருது, சிகரெட் அடிக்கணும், தண்ணி அடிக்கணுங்கிற சிந்தனை வருது ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இல்லை அங்கே போ, மாற விடுது அந்த இடமல்ல, உன் மனசு மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுவார். ஓகேவா, அந்த இடத்துல தெளிவுபடுத்துவார். இந்த இடத்துல சிந்தனை தான் உனக்கு பிரச்சனையாக இருக்குது, அப்போனா அந்த சிந்தனையில் மாற்றம் வேணும். அப்புறம் அந்த இடத்துல சிந்தனையில் எப்படி மாற்றம் வேணும், எப்படி அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் சொல்லுவார், அதுக்காக தான் இயேசுன்னு ஒருத்தவரை நான் அந்த பூமியில் கொடுத்தேன். பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பேசுவார்னு வேதம் சொல்லுது இல்லையா. அதனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், உனக்காக தான் இயேசப்பாவை இந்த பூமியில் பிதாவாகிய தேவன் அனுப்புனார். அவர் இப்படிலாம் உன்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் 3 நாள் வரை பாதாளத்தில் வேதனை அனுபவித்தார். அந்த வேதனையை புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த பாடுகள் மத்தியிலாக நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவார், உயிர்த்தலை வைப்பார். இந்த இடத்துல ஒரு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு தவறான ஒரு போஸ்டரை பார்த்துட்டோம்னா கண்களை தான் மூடுவோம். நிறைய பேர் எப்படின்னா பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு பெண்களையும் பேசுகிறதும் இல்லை. ஒரு பெண்ணுடைய நியூடான ஃபோட்டோ இருக்குது, இல்லாட்ட அதாவது அரைகுறையான ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது போட்டு நிற்கிறபடி ஒரு போஸ்ட் ஒன்று இருக்குன்னா அதை பார்த்து என்ன பண்ணுவோம், உடனே கண்களை மூடிக்கிடுவோம். ஏன்னா
அந்த அசுத்தம் நம்மளே வந்து தாக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சதை அப்படி கண்களை மூடுவோம். ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, இப்போ நம்ம பரிசுத்தவானா இருக்குன்னு சொல்லி இது பண்ணியாச்சு. ஏன்னா இது வந்து பாவம்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சதுனால கண்களை மூடுறோம். ஆனால் இதை பார்க்குறவங்க மற்றவங்களும் இடைஞ்சலாயிருவாங்க இல்லையா? அப்போனா என்ன பண்ணணும்? இப்போ ஒருத்தன் ஒரு இடத்துல குடிச்சிக்கிட்டு இருக்கிறான், சிகரெட் அடிச்சிட்டு இருக்கானா, ஐயோ இவன் போதையான வாழ்க்கையில் போகிறானே, இவன் விட ரட்சிக்கப்படணுங்கிற பிரயாசம் வருது இல்லையா? அதுபோல் இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சியான ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவில் நடிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த போஸ்டர் இப்படி ஒட்டியிருக்கிறாங்க இல்லையா? ஒட்டினவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்க ரட்சிக்கப்படணும், கூடி சீக்கிரமான நான் அவங்கள சந்திக்கணும், அவங்களுடைய சூழ்நிலையை எனக்கு கொடுங்க ஆண்டவர், சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்களை மூடுவதால் நாம் பரிசுத்தம் அடைஞ்சது அல்ல. ஏன்னா பரிசுத்தம்ங்கிறது நாம் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிறதான ஒரு காரியம் அல்ல, அது மற்றவர்களும் பெறக்கூடிய காரியம். அப்புறம் என்ன பண்ணணும்? நாம் பெற்ற பரிசுத்தத்தை நாம் இப்போ உணர்வு அடைஞ்சிருக்கிறோம் இல்லையா? இது பாவம், தவறாக பேசினா பாவம், தவறாக பார்த்தா பாவம், இச்சையை பார்த்தா பாவம், இச்சையாக பேசினா பாவம், இச்சையை கேட்டால் பாவம். இதெல்லாம் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நம்ம ஒன்றும் இயேசு அறியாமல் புரிஞ்சுக்கிறல. சரியா? பிறந்ததுலேருந்து நம்ம வந்து இப்படி பரிசுத்தமான வந்ததில்லை. ஆகவே நாம் புரிந்து கொண்ட இந்த பரிசுத்தத்தை அவர்களும் பெறணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்களை மூடுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஓகேவா? ஆகவே ஸ்தோத்திரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பரிசுத்த ஆவியானவர் இப்படிதான் ஞானத்தையும் தெளிவையும் நமக்கு அளிக்கிறவராக இருக்கிறாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய ஆவி வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆதியிலேருந்து இருக்கிறவர். ஆனால் அந்த புதிய ஆவிங்கிறது நமக்கு ஸ்தோத்திரம் புதுசாக கொடுக்கப்பட்ட ஆவி. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. உயிர்த்தெழுதலின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. கிறிஸ்துவனுடைய ஆவியை தான் நம்ம புதிய ஆவின்னு சொல்கிறோம். அப்போ நான் கிறிஸ்துவனுடைய ஆவி வேற, பரிசுத்த ஆவி வேற, பிதாவாகி தேவனுடைய ஆவி வேற. அதை நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறணும். அதை எல்லாருமே போட்டு குழப்பிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா எசேக்கியேல் 36:26 படி பார்த்தீங்கன்னா, உனக்கு புதிதான ஆவியை நான் கட்டளையிடுவேன், கட்டளையிட்டு புதிதான ஆவியை கட்டளையிட்டு, அதாவது இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு காரியங்களை சொல்கிறாரு, எதிர்காலத்தில் வரக்கூடிய காரியங்களை சொல்கிறாரு, நடந்து முடிஞ்சவைகளை சொல்லலை, நடக்க போகிற காரியங்களை சொல்கிறாரு. அந்த புதிதான ஆவி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி தான். தொலைமை செய்த உறவுகளே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஞானத்தோடு நடக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து என்ன ஞானம்னு பார்க்கணும். அது ஆவிக்குரிய ஞானமா இல்லை மாம்சத்துக்கு ஏற்றபடி ஞானமா, மாம்சத்துக்கு ஏதுவான ஞானமா அப்படிங்கிறத பார்க்கணும் முதல். சரியா? உங்களுடைய விசுவாசத்துக்கு உங்களுக்கு விசுவாசத்தை அவிசுவாசமாக்கக்கூடிய எல்லா காரியமும் மாம்சத்துக்கு ஏற்ற ஞானமாக தான் இருக்குது. அந்த மாம்சத்துக்கு ஏற்ற ஞானம் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் பலனையும் தரும். ஏன்னா நம்ம மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தின்படி தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தோம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வர. இப்போ நம்ம கேட்குறது ஆவிக்குரிய ஞானம், அது புதுமையான ஞானம், அதை நம்ம இதுவரை பழகினது இல்லைங்க. இப்போ தேன் வந்து இனிக்கும் சொல்லி நம்ம அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோமா? தேன் இனிக்குன்னு சொல்லி அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது புரிஞ்சுக்கிட்டோமா? இல்லை தெரிஞ்சுக்கிட்டோமா? இந்த சுவையை உணர்ந்துக்கிட்டோமா? இல்லை. அதுக்கப்புறம் அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓரளவு பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தேனை சாப்பிடாமலே தேன் இனிக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? இல்லை. தேன் இனிக்குங்கிறத நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான், யாரோ ஒருவர் சொன்னாலுமே நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அது இனிக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுபோல தாங்க இங்கே பரலோக ராஜ்யம், இயேசு, பரிசுத்தம், பாவ மன்னிப்பு, இதுங்கிறது நம்ம பேசுகிறதுனால தான் தெரிய முடியாது. அதை ருசிக்கணும், அதை உணரணும் ஃபஸ்ட்டு. புரியுதா? பால்னு சொன்னால் உடனே பொங்கிடாது, நெருப்புன்னு சொன்னால் உடனே சுட்டுறாது. அது ஒரு வார்த்தைகளாக நமக்கு சேகரிக்கப்படுது. அதை நாம் பயன்படுத்தும் பொழுது தான், பயன்பாட்டுக்குள்ளே வரும்போது, அந்த சூழ்நிலைக்குள்ளே போகும்போது தான் அதனுடைய சுடுதன்மையும் பொங்குகிற நிலைமையும் பார்க்க முடியும். அதுபோல தான் இந்த இடத்துல. ஓகேவா? அதனால் என்னென்னா, இந்த இடத்துல நாம் சரீரத்துக்கு ஏற்றபடியான ஞானத்தோடு நடக்கிறோமா, இல்லை ஆவிக்கேற்ற ஞானத்தின்படி நடக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். ஆகவே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் மட்டுமல்லாமல் ஜீவனும் சமாதானமும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சமாதானம் கிடைக்கும். ஆவியின்படி நடந்தால் ஃபஸ்ட்டு சமாதானம் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஜீவன் கிடைக்கும். ஓகேவா? ஆனால் இந்த மாம்சம் என்ன பண்ணுதுன்னா, ஆவியின்படி நடக்க விடாமல் ஆவிக்கு விரோதமாக நம்மளை செய்ய தூண்டிகிட்டே இருக்கும். இதில் இன்னொரு இது காமெடி என்ன தெரியுமா? நிறைய பேர் எப்படின்னா, ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்திரைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கையில் மாத்திரை வச்சுக்கிட்டே, ஆண்டவரே இந்த மாத்திரையை நான் போடுறேன், எனக்கு இது சுகம் தரணும் அப்படின்னு. இதெல்லாம் அறியாமை. மாத்திரை போடக்கூடாதுன்னு சொல்ல வரல. அப்படி மாத்திரை போடுறீங்களா? ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறங்க. மாத்திரையில் ஏற்கனவே பவரை செலுத்திட்டாங்க.
அப்போனா அதை போடும்போது சரியாக தான் செய்யும். ஆனால் மாத்திரைக்காக தனியாக வந்து ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது இஸ்லாமியர்கள் சில இடத்துல இது கேட்பாங்க, இது பீஃப் கறி வந்து இது ஹலாலா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க தொழுதுகிட்டு வெட்டியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க. அவங்களுடைய நம்பிக்கை, அதை நான் எதுவும் சொல்லலை. அதுபோல் இங்கே நம்மளால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆண்டவரே இந்த மாத்திரை எந்த சாதிக்காரன் உண்டு பண்ணதோ எந்த மதத்துக்காரன் உண்டு பண்ணதோ தெரியலை, இதில் எந்த ஒரு தீட்டும் பற்றிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணுறது. படித்த டாக்டர் உண்டாக்குனாரா படிக்காத டாக்டர் உண்டாக்குனாரா அப்படிங்கிறதா சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆய்வு ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் அந்த மாத்திரையை ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்தோத்திரத்தோடு பிட்டு புசியுங்கள் இருக்குல்லையா, அதே மாதிரி புசிப்பாங்க. அடுத்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கூட ஜெபம் பண்ணிகிட்டே போவாங்க, ஆண்டவரே ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், டாக்டர் நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. அது எப்படி தெரியுது உங்களுக்கு? உண்மையில சொல்கிறேன், பைத்தியக்காரத்தனமாக தெரியலையா? ஏசு சுகம் தருவேன்னு சொன்னீங்கன்னா வீட்டில் இருக்கலாம். நீங்கள் வேணால் நம்பலைன்னா ரோமர் 8வது அதிகாரம், ஒரு நிமிஷம், ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தாள். அன்றியும் மரித்தோரிலிருந்து இயேசுவை, அதாவது மரிச்சோர்லேருந்து இயேசு எழுப்பியிருக்கார் இல்லையா, அவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தாள். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருந்தால் தம்முடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவி அவருடைய ஆவியினாலே ஸ்தோத்திரம் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான இயேசு கிறிஸ்துவையே மரிச்சோர்லேருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான நம்மளுடைய சரீரங்களை உயிரோடு எழுப்ப மாட்டாரா? அதாவது இன்னும் சொல்ல போனோம்னா, ஏசப்பா மரித்தோரையும் உயிரோடு எழுப்புவாருப்பா, ஆவியானவர் அப்படிப்பட்டவங்களும் எழுப்புவார். ஆனால் அவரால் கேன்சர் சுகமாக்க முடியாதே, அவரால் பார்வை இழந்தவனுக்கு கண்ணை கொடுக்க தெரியாதே, அவரால் சுகர் வியாதிலேருந்து சுகத்தை கொடுக்க முடியாதே, அவரால் ஒரு ப்ரெஷர்லேருந்து சுகத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா பழைய அன்னைக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி இல்லையே, இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது, அன்னைக்கு டெக்னாலஜி இல்லையே. இன்றைக்கி டெக்னாலஜி இருக்கிறதுனால ஆவியானவரால் அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு ஆவியானவரை இன்னும் கூமுட்டையாகவே நினச்சிட்ருக்கிறது ஆவியானவரை. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிறதான ஆவியானவர், அறிவை காட்டிலும் ஞானத்தோடு அவர் செயல்படுகிறதான ஆவியானவர். ஓகேவா? இவற்றெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாதா? ஒன்றே ஒரு ஆழமான புரிதல் வரணும். செத்தவனே உயிரோடு எழுப்புறாருனா, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தையே உயிரோடு எழுப்புவார்னா, சின்ன சின்ன காய்ச்சலை சரி பண்ண மாட்டாரா? சின்ன சின்ன ஸ்தோத்திரம் தலைவலியை சரி பண்ண மாட்டாரா? அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கேள்வி உங்களுக்குள்ள வரணும். கேள்வி வந்தால் ஒன்றே ஒன்று, உங்களுடைய குறைகளை ஃபஸ்ட்டு உணரணும். ஏன்னா ஆண்டவர் ஃபஸ்ட் எடுத்த உடனே குறைகளை உணர்ன்னு எங்கேயும் சொல்கிறதில்ல. அவர் ஒரு அற்புத அடையாளங்களே செய்கிறாரு. செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்னென்னா உங்களுக்கு ஒரு வியாதி வருது. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆண்டவரை போய் ஜெபம் பண்ணுறீங்க, வியாதி நீங்கணும்னு. ஆனால் 2வது தடவை ஆண்டவர் வியாதியில் நீக்க வைக்க மாட்டார். எடுத்துக்காட்டு பவுலுடைய சபைகள் இருக்கு இல்லையா, பவுலுடைய சபைகளில் பார்த்தீங்கன்னா அநேகர் வியாதியஸ்தர்களாகவும் மரிச்சும் போயிருக்கிறாங்களாம், அபாத்திரமாய் பானம் பண்ணதுனால. இப்போ இந்த இடத்துல என்னென்னா, பவுல் வந்து மரித்தோரை முறையோடு எழுப்பினவர், சரியா? பவுல் அவருடைய அவருடைய சாட்சியெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு ஆவியானவர் அவர் மூலமாக. அப்போனா அப்படிப்பட்ட பவுலால் ஏன் அவருடைய சபைகளில் இருக்கிறதான வியாதியஸ்தர்களுக்கும் ஸ்தோத்திரம் மரித்தவர்களையும் ஏன் உயிரோடு எழுப்ப முடியல? அப்படின்னா பவுலுக்கான வேலை என்னென்னா, இவங்க எல்லாரையும் உயிரோடு எழுப்பணும், இவங்களை மறுபடியும் வியாதியிலேருந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற புழப்பத்த வேலை இல்லை. ஒரு தடவை உனக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிறதுக்கு. அதுக்காக தான் உனக்கு வந்து வியாதியிலேருந்து சுகத்தை தர்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன மெடிக்கலாக வச்சு நடத்துகிறாரு, ஹாஸ்பிட்டலாக வச்சு நடத்துகிறாரு. பொழுதனைக்கு உனக்கு வியாதியிலேருந்து சரி பண்ண நீ என்ன பண்ணணும்னா உன்னுடைய குறைகளை அனுதினம் பார்க்கணும். நீ ஏகப்பட்ட பாவம் செஞ்சு இல்லையா? உலகத்தில் இருக்கும்போது எவ்வளோ பாவத்தை செஞ்ச? அந்த பாவம்னா சிந்தனையில் இருக்கா இல்லையா? அப்போ நான் சிந்தனையில் உள்ள பாவம் அழிக்கப்படணும்ல. அதனால என்ன பண்ணுறாரு ஆண்டவர், ஃபஸ்ட்டு தூண்டில் போட்டு மீனை பிடிக்கிறாரு, புழுவை மாட்டி மீனை பிடிக்கிறாரு. மீனை பிடிச்சி கரையில் போட்டு அவர் வந்து வகுந்தெடுத்து ப்ரே பண்ணி விட்டுருவாரு. ஏன்னா நீ என்ன ஆட்டம் போட்ட உலகத்தில் இருக்கும்போது, கடவுளே இல்லை நான் தான் கொப்பண்டா தன்னால் வந்து விழுந்தண்டான்னு சொல்லி நீ பாட்டு பாடுனி இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்லி தூசிச்சு இல்லை. அவருக்கு எத்தனை இடத்துல கல்லுனால நீ அவருக்கு கோவிலை கட்டி அவரை எந்தளவுக்கு கேவலப்படுத்தின. உயிரோடு இருக்கிற கடவுளுக்கு கல்லுனால சிலையை செஞ்சு இல்லை. இப்போ அனுபவிடான்னு சொல்லி அனுபவிப்பார், ஒவ்வொன்றா காட்டுவார், உன்னுடைய அயோக்கியத்தனத்தப்பெல்லாம் வெளியில் கொண்டு வருவார். நான் இப்படிப்பட்ட பாவியான்னு கதற விடுவார். ஏன்னா இடையெல்லாம் கதற விட்டுருக்கிறாரு, அதனால சொல்ல வரேன்பா கதற விட்டுருக்கிறாரு.
சும்மா இல்லை, கதற விட்டுருக்கிறார். பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான், விட மாட்டார். அவருடைய புட்டி உடும்பு பிடியாக இருக்கும், தேவனுடைய புட்டி உடும்பு பிடியாக இருக்கும். பிடிச்சி கரையில் போட்டாருன்னா நீ சிக்கிட்ட, செத்துட்ட. அன்னைக்கு நீ பாவிங்கிறத நீ நிச்சயமாக உணரணும். அதை ஸ்தோத்திரம். சாதாரண நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, ஆட்டம் போடாதிய உலக மனுஷனா, உங்களை மாதிரி ஆட்டம் போட்டாலும் இன்னைக்கு அடங்கி போயிருக்கிறோம். சரியா? அதனால் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், சாவுக்கு எதுவான நம்மளுடைய சரீரங்களையும் அவர் உயிர்த்தெழச் செய்வார். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்மளுடைய குறைகள், அந்த ஆத்துமாவில் இருக்கிற குறைகள் மனம், சித்தம், உணர்வு பகுதியில் கிடைக்கிற சாக்கடையை ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். பவுல் மூலமாக ஒரு அற்புதம் நடக்குதுன்னா மறுபடியும் பவுல் உங்களுக்கு சாமியாகி உங்களுக்கு அற்புதத்தெல்லாம் செய்ய மாட்டார். அடுத்து உனக்கு வியாதி வரும், அடுத்து பவுலை நீ நம்ப வேணாம். இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு பவுல் தேவை, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பவுல் வேணாம். பவுல் மூலமாய் வருகிற அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நீயே நீ நிதானிக்கணும். ஏன்னா கடவுளுங்கிறவர் பவுலுக்கு மட்டுமல்லங்க, எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் கடவுள் தான். அவர் உங்களுடைய ஆண்டவர், உங்களுடைய ஆவியானவர், உங்களுடைய தேவன். ஃபஸ்ட்டு அவரை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடையவராக மாற்றணும். அதுதான் தேவனுடைய உறவில் நீங்கள் அடையதான புத்திர சுவீகாரம், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடியதான அங்கீகாரம். ஓகேவா? அவருடைய பிள்ளை பரிசுத்தமாக இருக்கணும், அவரை போலவே இருக்கணும், அவருடைய தற்சொருவமாக இருக்கணும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. பெரிய மாணவர்களே, அதனால என்னென்னா, அவரை போலவே இருந்தால் நீங்கள் அவருடையவராக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸ்தோத்திரம். அதனால் என்னென்னா, அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இன்னும் வியாதியில் யாராவது வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய குறை தாங்க காரணம், நமக்குள்ளே இருக்கிற பாவம் தான் காரணம். இன்னொன்று, நான் என்னப்பா பாவம் செஞ்சேன்னு சொல்கிறீ இல்லையா, அதுதான் இங்கே பாவமே. நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னா, நீ பரிசுத்தவானா இருந்தால் இயேசுவை போல் இருப்பியா? இயேசுவை போல் இருந்தீங்கன்னா உனக்கு எந்த ஒரு வியாதியும் வராதேயா. சரியா? நீ கவலைப்படுறதான எந்த ஒரு வியாதியும் வராதே. வியாதி வந்தால் கூட நீ சந்தோஷமாக தானே இருப்ப. அப்புறம் நமக்குள்ளே பாவம் இருக்கிறதுனால தான் வியாதி வருது. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை எதுக்காக கண்டிக்கிறாரு? அந்த மாணவன் நல்லா படிக்கணும், எக்ஸாமில் தேர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி தான் அவனை கண்டிக்கிறாரு. சும்மா பொழப்பத்து போய் மாணவனை போய் அடிக்கிறதில்ல, சும்மா அடிக்கிறதில்ல. சரியா? அதுபோல் தாங்க நமக்கு ஆண்டவர் நம்மளை கண்டிக்கிறார். எதில் அடிப்பார்? காற்றையும் புயலையும் கொண்டு வந்து காதோட அப்புவாரா? அப்படி இல்லை, ஏதோ ஒரு வியாதிகளை நம்மளை சின்ன பெரம்பு போதும், வியாதிங்கிறதே போதும். ஏன்னா மனுஷனுக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் தப்பிச்சு ஓடியாந்துருவான். வியாதிங்கிறத கொண்டு வந்துட்டா அவ்வளோதான், ஆண்டவர்கிட்ட தான் வரணும். டாக்டரே கடைசியில் என்ன சொல்லி முடிச்சுடுவார்? அவ்வளோ பெரிய படிப்பு படித்தவர், 1.5 கோடி 2.5 கோடின்னு மெடிக்கல் சீட்டு வாங்கி படிப்பை படித்தவர், அவரே கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி விட்டுறாரு, இனிமேல் எங்களால் முடியாது, கடவுளால் மட்டுமே முடியும் என்று. அப்போ நான் சாகும்போது கடவுள் அவரால் தான் முடியும்னு இது டாக்டரே சொல்கிறார் இல்லையா? அப்போனா அந்த கடவுளை நீ ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த கடவுளை விசுவாசிக்காமல் இவ்வளோ நாள் இருந்தோம். ஆகவே இந்த இடத்துல உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? மாம்சத்துக்கு ஏற்றதான விசுவாசம் அல்ல. ஆண்டவர் காரையும் பங்களாவையும் கொடுப்பார், நாளைக்கு எனக்கு நல்ல ஒரு வீடை கட்ட கொடுப்பார் அப்படிங்கிறதான விசுவாசம் இல்லைங்க. பரலோக ராஜ்யம் அதை பற்றிய விசுவாசம். சரியா? மரித்தோரையும் உயிரோடு எழுப்பத்தக்கதான விசுவாசம். பொருளாசையை அளித்த தேவன் பணக்கடனை அளிக்க மாட்டாரா? அப்படிங்கிறதான விசுவாசம் நமக்குள்ள வரணுங்க. மரித்தோரையும் உயிரோடு எழுப்பத்தக்கதான விசுவாசம், ஆவிக்குரிய விசுவாசம். இந்த விசுவாசத்தில் ஞானமாக யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. இது ஞானிகளுக்கு பைத்தியமாக தான் தெரியும் இந்த விசுவாசம். ஆகவே இப்படி யாராவது பாஸ்டர்மார்கள் பேசினால், உங்களுடைய பாஸ்டர்மார்கள் சொல்லுகிறதான ஞானம் மாம்சத்துக்கு ஏற்றபடி ஞானமா இல்லை ஆவிக்கேற்றபடியான ஞானமா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இனிமே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், அப்பா பிதாவை என்று அலையுங்கள் என்று உங்களிடமிருந்து விடைபெறுவது தேவனுடைய பிள்ளையாகிய நான், பரிசுத்த தோழமை ஜீவித உறவுகளை.